அனைவருக்கும் மணியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிரிப்பதற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்னதான் 350 சிசி புல்லட் வாங்கினாலும் 80 சிசி ஸ்கூட்டி போயிடுச்சுனாவே அதை ஃபாலோ பண்ணி தாங்க போவோம். இப்போ இருக்க பசங்கள்லாம் அந்த மாதிரி தான். ஒரு காலகட்டத்தில் எந்த டிவி சேனலை வச்சாலும் சரி, எந்த டிவி சேனலை வச்சாலும் சரி, அமேசான் காடுகளிலிருந்து தேர்ந்தெடுத்த மூலிகையினால் தயார் செய்யப்பட்டு பிரேசிலிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எர்வோமேட்டின் என்ற ஒரு விளம்பரம் தான் ஓடும். ஆனால் எர்வோமேட்டினை தேய்ச்சி பாதி பேருக்கு இருந்த முடியும் இல்லாமல் போனது தான் மிச்சம். ஆனால் அந்த விளம்பர கம்பெனி இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலை. பணம் இல்லாதவன் பொழப்புக்காக ஆடு மாடு மேய்க்கிறான். ஆனால் பணம் இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? வேறு எதுவுமே மேய்க்க மாட்டான், நாய் மட்டும்தான் மேய்ப்பான். காலையில் பாருங்கள் வாக்கிங் போகிறன்ற நாயை கூட்டிகிட்டு தான் தெரியுமா. சாயந்தரம் பாருங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு தான் தெரியுவான். இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். ஒரு அம்மா ஃபோன் பேசுது. ஹலோ, வந்துட்டேன். ஆமாம், இறங்க போகிறேன். இந்த ஃபோனை இங்கே வச்சு பேசுகிற அளவுக்கு தானே கண்டுபிடிச்சாங்க. இதையெல்லாம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சவன் பார்த்தான்னு வச்சுங்க, அவன் கண்ணில் படாத அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா உலகம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டே வாங்குங்க. குட்டே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். குட்டே டெய்லி சாப்பிட்டு போங்க. ஏனென்றால் குட்டே என்ற வார்த்தை நன்மை தரக்கூடியது. அதனால் அந்த டே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பாஸ் பாக்க சாப்பிட்டு தலகாணிக்கு கீழே வச்சுருங்க பாஸ் பாக்கெட்டை. ஏனென்றால் பாஸ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? தேர்ச்சியை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது. அதனால் மாணவர்கள், நீங்கள் பரீட்சை எழுதுவதற்கு முன்பாகவே இரவில் படிக்க வேண்டாம். பாஸ் பாக்கை சாப்பிட்டு விட்டு அந்த பேப்பரை தலகாணிக்கடியில் வைத்து உறங்கி விடுங்கள். நன்றாக பரீட்சையில் எழுதி தேர்வில் வெற்றி பெற்று விடலாம். ஏனென்றால் பாஸ் என்ற வார்த்தை அதில் அடங்கியுள்ளது. பல பேர் இதையும் நம்பி ஒரு கூட்டம் போகிறாங்க. நான் என்ன செய்கிறது? என்னதான் உருட்டுனாலும் அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆனால் உருட்டுறது என்னமோ உண்மைன்னு தெரியுது. இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஃபன்னான விஷயம் இருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கிடச்சிருது இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.